கலைஞர், ஜெயலலிதா மற்றும் தமிழகம். தமிழக அரசியல் களமும் இந்திய அரசியல் களமும் சற்றேறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுற்றி சுற்றி வந்த இரு பெரும் ஆளுமைகள். ஒருவர் இறந்து இல்லாமல் போனார், இன்னொருவர் இருந்தும் இல்லாமல் போயிருக்கிறார். ஆனால் இருவரின் இல்லாமையும் ஒரே விஷயத்தை ஓங்கிச் சொல்லுகின்றன: தமிழகமும் தமிழரும் அனாதையாகிவிட்டார்கள் என்று. ஆம், இன்றைய தமிழக அரசியல் தளத்தில் ஏற்பட்டிருக்கும் ஒரு அசாதாரணமான வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஆற்றலும் வலிமையும் ஒருவருக்கும் இல்லாதது அதிர்ச்சியுடன் ஆபத்தையும் அளிக்கத் தொடங்கியுள்ளது. எச் ராஜாக்களும் பொன் ராதாகிருஷ்ணன்களும் குரலை உயர்த்தி பேசக்கூடிய ஒரு பெருந்துயரத்தை தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. டிமானிட்டைசேஷன், உள்ளாட்சி தேர்தல் நடக்காமல் ஜனநாயக விரோதமான ஒரு சூழல், கவர்னரே இல்லாத ஒரு சூழல், இந்து தீவிரவாதம் உட்புகுதல், மதவாத சக்திகளின் வரவு, நீட், மீத்தேன் போன்ற தமிழர் நலன் பேணும் எந்த ஒரு முக்கிய பிரச்சனைகள் குறித்த பிரக்ஞையற்ற தமிழக அரசியல்வாதிகள், எவ்வித தேவைக்கும் உறுதியாக குரல் கொடுக்க முடியாத அரசியல்வாதிகள், தனக்கென ஒரு கொள்கை இல்லாமல் அரசியல் அறிவற்ற சித்தாந்தங்களை வணிக ரீதியாக அணுகுகின்ற அரசியல்வாதிகள், ஸ்டாலின், திருமா, வைகோ என நம்பிக்கை ஊட்டக்கூடிய தலைவர்களாக இருந்திருக்க வேண்டியவர்கள் கூட வாய் மூடி மௌனியாக தங்கள் சுய லாபத்திற்காக கள்ள மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெயலலிதாவிற்கு பின் ஒரு வலிமையான தலைமையில்லா சூழலை சந்தித்திருக்கும் இந்தியாவின் 3ஆம் பெரிய கட்சி என்று மார்தட்டி சொன்ன அஇஅதிமுகவில் பாஜகவின் ஸ்லீப்பர் செல்களாக இருந்த மைத்ரேயன், மாஃபா பாண்டியராஜன் போன்ற RSS ஏஜென்ட்டுகளால் சூழ்ந்து காவிமயமாக்கப்பட்ட OPS ஆல் உடைந்து முடங்கி கிடக்கிறது. தமிழகத்தில் காலூன்றுவதற்காக தன் நச்சுக்கரங்களுடன் வளைய வரும் RSS காரர்களின் காலில் விழுந்து கிடக்கும் முன்னாள் அஇஅதிமுக காரர்களின் கையில் கழகம் கிடந்து சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமை அஇஅதிமுகவில் இல்லாததும், கலைஞர் என்ற ஆகப்பெரிய அரசியல்வாதி திமுகவில் இல்லாததும் தமிழகத்தின் சோதனையான காலகட்டம். இக்கட்டத்தை தாண்டி பெரியாரின் கைத்தடி கொண்டு காவியை விரட்டி அடிக்குமா தமிழகம்? பொறுத்திருந்து பார்ப்போம்.